அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 27/5/2025 செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரை நேரமான மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் முருகனின் அருளால் நிச்சயமாக நீங்கும். ஒரு எளிமையான தீப பரிகாரம் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் நீங்களும் இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் சொல்லப்படும். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். அதே போல துர்க்கையம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளும் கூட. இந்த நாளில் நீங்கள் போய் துர்க்கையம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்பவராக இருந்தால் இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு மதியானம் ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போங்க. அதாவது 3 to 4 ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போங்க. அப்படி போகும்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 50 கிராம் அளவுக்கு குங்குமமும் வாங்கி துர்க்கையம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. கணவன் மனைவி பிரச்சனை நிச்சயமா தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்களும் நிச்சயமா தீரும். இன்று நீங்க செவ்வாய் கோரை நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீபத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கடுகும் மஞ்சள் நிற துணியும். ஒரு சின்ன மஞ்சள் நிற துணி எடுத்து சதுர வடிவத்தில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வெண்கடுகை வச்சு ஒரு சிறிய மூட்டையா கட்டிக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல அச்சதை அரிசி பரப்பிக்கோங்க. அச்சதை அரிசி பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது நெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா வெண்கடுகு மூட்டை, அந்த வெண்கடுகு மூட்டையை அதுக்குள்ளே வச்சு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி தீபம் அல்லது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க. முருகா, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரணும் முருகா, குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நீடிக்கணும் முருகான்னு முருகனை மனதார வேண்டி இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த தீபம் குறைந்தது 48 நிமிடங்கள் உங்கள் வீட்டில் எரியணும். குறிப்பாக இந்த செவ்வாய் கோரை நேரத்தில் தான் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரியும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்குங்க. தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த வெண்கடுகு எடுத்துகிட்டு போய் அது கூட கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிருங்க. உடனடியாக செய்யணும்னு கூட கிடையாது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். அந்த வெண்கடுகு வீட்டில் வச்சிருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று செவ்வாய் கோரை நேரத்தில் செய்யுங்க. அப்படி செய்யும் போது தவறாமல் பானகத்தை பிரசாதமாக வைக்கணும். இதை மாதிரி தோஷங்கள் நீக்குவதற்கு நாம் செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்குமே பானகத்தை பிரசாதமா வச்சோம் அப்படின்னா நமது துன்பங்கள் எல்லாமே நிச்சயமா தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் முருகனின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.